ஒரு நெல்சன் ஒரு பையன் தாவேக்கோட ஆதரவாளராக அறியப்படுறான். அந்த பையன் ஒரு வழக்கறிஞர் போல இருக்கு. நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒரு சீமான் வந்து திமுக கிட்ட 500 கோடி வாங்கிட்டாராம். நல்ல ஆத்தாளப்பனுக்கு பிறந்திருந்தா யார் எங்க கிட்ட பணம் கொடுத்தா நீ நிரூபிக்கணும். யார்கிட்ட சீமான 500 கோடி வாங்கினாரு, யார்கிட்ட நான் 2 கோடி வாங்கினேன், திமுக சார்பா எனக்கு பணம் கொடுத்தது யார் நிரூபிக்கலன்னா அவன் ஒரு அப்பனுக்கும் ஒரு ஆத்தாளுக்கும் பிறக்கலன்னு. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது இந்த வீடியோட தமிழில் நீங்கள் பார்த்து தான் உள்ளே வந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இதில் 2 பேரோட முகத்திரையை வந்து நம்ம கிளிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு யார் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பாரி சாலன் சொல்லக்கூடிய அந்த பாரி. அவரெல்லாம் பாரி சாலன் சொல்லக்கூடாது, பாரி ஓலன்னு சொல்லணும். எல்லாம் பொய் பிராடாக தான் விட்டுக்கிட்டு இருக்காப்புல. அது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு வரிசையில் இப்போ புதுசாக ஒருத்தர் வழக்கறிஞர்னு சொல்லக்கூடிய நெல்சன் அப்படின்ற ஒருத்தரும் அந்த இதில் இணைஞ்சிருக்காரு. அதுக்கு நம்ம சாட்டையும் பார்த்திங்க அப்படின்னா தக்க தரமான ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு. அதை பற்றியுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாதுங்க, இந்த வீடியோவில் நிறைய ஃபேக்ட் செக் வந்து நிறைய பண்ண போகிறோம். ஆனால் ஒரு விஷயங்க, இந்த தற்கொலைகளுக்காக ஃபேக்ட் செக் பண்ணியே நான் ஓஞ்சிருவேன் போல இருக்குது. இதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்மளுடைய வீடியோ நிறைய பேருக்கு சஜஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம யாரை பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம பாரி. ஏன்னா பாரி நெல்சன் இவங்க 2 பேரும் பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூவாக மாறி வரும். இன்றைக்கி ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட் தான்டா அப்படின்ற மாதிரி, நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட் தான் இவங்கள வச்சு. ஏன்னா இவங்க எந்தெந்த மாதிரிலாம் பொய் சொல்லியிருக்கானுங்க, எந்தெந்த மாதிரி அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்கானுங்கன்றது தான் இதில் கண்டினியூவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பாரி, அவருக்கு வந்து நான் கூட பாரி சாலன் பாரி ஓலன்னு வச்சுருந்தேன் அந்த ஒரு ரைமிங் வர்றதுக்காக. ஆனால் ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தார். என்ன அப்படின்னா, பாரியை பால் டப்பான்னு. ஆனால் நல்லா பொருந்தி வந்திருக்கு அந்த பேர் பார்க்கும்போது. ஸ்டார்டிங்கில் கூட நான் பாரி வந்து பாரி அவர்கள் பாரி அப்படி இப்படின்னு சொல்லி அவருக்கு மரியாதை கொடுத்து தான் பேசிக்கிட்டு இருந்தேன். இனிமேல் அவருக்கெல்லாம் மரியாதை கொடுக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன் அப்படின்னா, முழுக்க பார்த்திங்க அப்படின்னா வன்ம அரசியலாகவே பேசிக்கிட்டு இருக்காப்புல இவர். ஒரு பக்கம் என்ன தெரியுமா சொல்லுவான், தமிழ் தேசிய அரசியல். எப்படி தமிழ் தேசிய அரசியல்? நீ தமிழ் தேசிய அரசியல்லாம் பண்ணலை, வன்ம தேசிய அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது. என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நிறைய ஒரு அவதூறாக பரப்பிக்கிட்டு இருக்கான். அதில் ஒன்று என்ன அப்படின்னா, நம்ம சாட்டையவர்கள் வந்து இலங்கைக்கு போனார். இலங்கைக்கு போய் அங்கே ஊர் சுற்ற போனார். சரிப்பா, டூருக்காக சும்மா, ஏன்னா இவ்வளோ நாள் கண்டினியூவாக அந்த அரசியல் அந்த ஒரு இதுக்காக அந்த எலெக்ஷனுக்காக வந்து சுற்றி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் மனுஷன். டூருக்காக எங்கேயோ போயிருக்காருன்னு கூட வைங்க. இதில் ஒரு குத்தம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கான். என்ன அப்படின்னா, அதாவது எதுக்காக இலங்கைக்கு போனார், இலங்கைக்கு போனாலும் எதுக்காக கொழும்புல போய் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் எதுக்கு போய் ரூம் எடுத்து தங்கி அங்கே எதுக்கு இருக்கணும்? சார் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தமிழ் ஈழம்னு பேசுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்ல, அதுவும் சிங்களவனுடைய தலைநகராக இருக்கக்கூடிய கொழும்புல போயிட்டு உட்காந்துக்கிட்டு கிங்ஸ்பெரி ஹோட்டலுக்கு போயிட்டு ஜாலி பண்ணிட்டு வருவாங்க. அதாவது இவங்க எப்போ பார்த்தாலும் நம்மளோட இனத்தை வந்து கொண்டு குவிச்சு அந்த இதுக்காக எதுக்கு போனார் அப்படின்ற மாதிரி கீழ்த்தரமான இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காப்புல. நான் என்ன கேட்குறேன்னா, இவன் இன்னைக்கு போட்டு அந்த வீடியோவில் ஏ2டி நந்தாவோட முகத்திரையை கிழிக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டு இடையில சாட்டை அவர்களோட அந்த ஒரு இதை, எனக்கு என்ன தெரியுமா ஒரு டவுட்டு, சாட்டை வந்து ஒரு ஃபோட்டோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு இன்ஸ்டாகிராமில். அவர் வந்து இலங்கைக்கு போனது மாதிரியும் அங்கே இருந்து ஃபோட்டோ எடுத்தது மாதிரியும் வந்து ஒரு 2-3 ஃபோட்டோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தார். அதை எடுத்து வச்சுக்கிட்டு இவன் என்ன சொல்கிறான்னா, இலங்கைக்கு போனார், எதுக்காக கொழும்புக்கெல்லாம் போனார். அப்போது இந்த மாதிரி இலங்கைக்கு போகிறவங்கள, அதாவது செலிப்ரிட்டியாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கட்டும், அவங்கள தமிழ் தேசிய போராளிகள் யாரும் பார்த்திங்க அப்படின்னா எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட்டை எங்கள் இன்ஸ்டாகிராமில் இதில் போட்டு வச்சுருக்காப்புல. சரியா? எனக்கு இதில் என்ன ஒரு டவுட் அப்படின்னா, நம்ம சாட்டை என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் நக்கல் பிடிச்சவர். சரியா? இந்த ஃபோட்டோக்கு கீழே அன்னை என்ன ஒரு லைன் போட்டிருந்தாருன்னா, மே 4ஆம் தேதி ரிசல்ட் வர்றதுக்குள்ளே உலகத்தை ஒரு சுற்றிட்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த ஃபோட்டோ போட்டு கீழே அந்த லைன் போட்டிருக்கோம். எனக்கு ஒரு டவுட்டாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, அண்ணே இப்போ தான் எலெக்ஷன் அந்த ஒரு இது ஃபுல்லாக முடிச்சுட்டு கண்டினியூவாக ஒரு வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, அந்த எலெக்ஷன் டே அன்னைக்கு தான் அனீஸ் பாத்திமாவோட அந்த ஒரு பிரச்சனை நடக்குது. அதுக்கு வீடியோ போடலைன்னு சொல்லி இவன் நிறைய பேர் அழுதுகிட்டு இருந்தானுங்க. அடுத்த நாளே பார்த்திங்க அப்படின்னா அண்ணே வீடியோ போட்டார். அதுக்கடுத்து கண்டினியூவாக பார்த்திங்க அப்படின்னா அவருடைய ஸ்டூடியோவிலேருந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரியான வீடியோஸ் தான் கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்குது. எப்படி எல்லா வீடியோ அப்படி தான் வருது. இப்போ லைட்டாக அண்ணனோட ஒரு ஃபேஸை பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் தாடி முளைச்சி, ஏன்னா நார்மலாக அவர் வந்து ஷேவ் பண்ணக்கூடிய ஆள். ஸோ அவர் கண்டினியூ இப்போ லைட்டாக பார்த்திங்க அப்படின்னா
தாடி இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த ஃபோட்டோஸில் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த தாடியே இல்லை, நல்லா பலபலன்னு இருக்குது, நல்லா சேவிங் பண்ண மாதிரி பலபலன்னு இருக்குது. எனக்கு அதுவும் ஒரு டவுட்டு. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இவங்கள வந்து அலற வைக்கிறதுக்கு, ஏன்னா எனக்கு அந்த ஒரு இதுதான் என்ன அப்படின்னா விஜய் வந்து கண்டினியூவாக இப்போ ஒரு பக்கம் நான் திருச்செந்தூருக்கு போகிறேன், ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சிறுடிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடமா இவர் வந்து கோயிலுக்கு போயிட்டுருக்காரு. எனக்கு அந்த இதில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் இந்த டூருக்கு போகிறேன், இவர் என்னடானா கோயிலுக்கு கிளம்பிட்டாரு. அதுக்கு ஒரு டைம்லைன்ல இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம சாட்டை வேணுக்கே அந்த ஃபோட்டோ அப்லோடு பண்ணியிருப்பாரோ அப்படின்னு ஒரு டவுட்டு தான் எனக்கு. அவர் போயிருந்தாரு போல, எனக்கு அதை பற்றி இது கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி இவங்க ஒரு கான்ட்ரவர்சி இவங்களாம் கிளப்புவாங்கன்னு தெரிஞ்சு தான் அந்த ஃபோட்டோ அப்லோடு பண்ணியிருப்பாரோ அப்படின்ற ஒரு டவுட்டு தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்ன கேட்கணும் அப்படின்னா இவனுங்களுக்கு முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தேசியன்றது பாரிசாலன் பேசுகிறத விட்டுட்டான். தமிழ் தேசியம்னு அதை அந்த ஒரு ட்ராக்கை மறந்துட்டு நாம் தமிழர் போட்டு அடிப்போம், அந்த நம்ம கிட்ட இருக்கிற வன்ம தேசிய அரசியல் வந்து இவங்க மேலே இது பண்ணி விடுவோம் அப்படின்ட்டு சாட்டை வந்து பார்த்திங்கன்னா இலங்கைக்கு போயிட்டு இலங்கை மூலியமாக சாட்டைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட்டு இந்த மாதிரிலாம் பண்ணணும், அதுக்கு அவர் ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக இலங்கைக்கு போயிருக்காரு. அவங்க எல்லாம் கூப்பிட்டு விசாரிக்க மாட்டாங்களா என்னன்னு தெரியல. அவங்க மாட்டிக்கிட்டே போறாரு, வந்து சேர்த்துங்க வந்தாச்சு. அது எப்படி அது ஒரு 2-3 நாள் தான் போயிட்டு அங்க இங்க நடந்ததெல்லாம் கொஞ்சம் சொல்லிட்டு ரிப்போர்ட்லாம் கொடுத்துட்டு அடேங்கப்பா. எந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு புத்தி இந்த இவனுக்கு. இதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு வரும்னு ஒருத்தன் முட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதில் சொல்கிறோம் நம்ம வேற ஒரு டாப்பிக்கை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம், பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே அப்படியே கிடைக்கிற கேப்லலாம் அடிக்கிறே சிவாஜின்ற மாதிரி அப்படியே நீங்கள் போட்டு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி. அவன் தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கான்டா. அதை கூட இது தெரிஞ்சுக்காம இவன் வந்து அதுக்கு ஒத்துதிக்கிட்டு இருக்கான். அந்த நாட்டோட இன்டெலிஜென்ஸ் உங்களை உள்ள அனுமதிக்குதுன்னா ஒன்னா நீ ஒன்ன டம்மி நான் நினைக்கணும், இல்ல அவன் டம்மியா இருக்கணும், இல்ல இவங்க டபுள் ஏஜென்ட்டா இருக்கணும். என்னடா மனுஷங்க நீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது. இந்த மாதிரி ஒரு கேவலவாதி இவன் தமிழ் தேசியவாதி கிடையாது, வன்ம தேசியவாதி, கேவலவாதி அப்படின்னு மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது. இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, இதில் இன்னொரு விஷயத்தை என்ன ஏற்றுக்கு சொல்கிறாப்புல எப்படின்னா, களஞ்சியம் அந்த டைரக்டர் இருக்கார்ல, அவர் வந்து இலங்கைக்கு போனாராம். அங்கே வந்து ராணுவம் வந்து அவங்கள கூட்டு போனாங்களாம். அவரை கூட்டு போனாங்க, சரி இவரை எதுக்கு கூட்டு போகல? என்னதானே நினச்சி வச்சிருக்கேன், எனக்கு புரியவே இல்லை. இவனுங்க என்ன தெரியுமா ஒரு மனசில் நினச்சிட்டானுங்க, நாம் தமிழில் இருக்கிற எல்லாருமே தமிழ், அதாவது நம்ம ஈழத்தில் நடந்த அந்த ஒரு பிரச்சனைக்கு அவங்க எவனையுமே எல்லாரையும் விட்டுட்டானுங்க. ஈழத்தில் யார் என்ன பண்ணா, திமுக என்ன பண்ணுச்சு, காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு, எல்லாம் விட்டுட்டானுங்க. இப்போ நாம் தமிழர் ஈழத்தில் அந்த விஷயம் நடந்துச்சு பார்த்தீங்களா, அவங்களுக்கு அது மூலயமா நம்ம பார்க்கும்போது இவங்க எல்லாருமே துரோகிகள், குறிப்பாக சாட்டை துரோகி. இப்போ கொஞ்ச நாள் ஒரு நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லிக்கிட்டு இருந்தானா, நான் வந்து நாம் தமிழரை வந்து எதுக்காக விட்டு வெளியே வந்தேன் அப்படின்னா, சீமான் வந்து எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதே மாதிரி தான் இப்போ சாட்டை வந்து ஒரு பக்கம் பேச சொல்லிவிட்டு இப்படி சாட்டை முன்னாடியே தாவேக பிரபு வந்து கட்டி பிடிச்சி நின்றுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது சாட்டைக்கு எப்படி தோணும்? அவர் ஆல்ரெடி வீடியோ போட்டு கிளின்னு கிழிச்சு விட்டார் இந்த விஷயத்த. இந்த மாதிரி பேசுகிறவங்கள போட்டு கிளின்னு கிழிச்சு விட்டார். இப்போ என்னடானா ஃபஸ்ட்டு வந்து நாம் தமிழர் விட்டு வெளியே வரணுன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தான். ஏன்னா சாட்டையோட வளர்ச்சி ரொம்ப அபரிமிதமான வளர்ச்சி போயிட்டு இருக்கு. அது இவனுக்கு வந்து அப்படியே வயிறு கப்பன்னு எரியுது. ஏன்னா இன்னும் 1 மில்லியன் கூட சப்ஸ்கிரைபர் வர முடியல, அந்த ஒரே காரணம் தான். அப்படி ஒரு இதனால இவ ஒரு பக்கம் நாம் தமிழர் விட்டு வெளியே வர வைக்கணும். இல்லை அப்படின்னா இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா துரோகிங்க, எப்போ பார்த்தாலும் ஈழத்தை பற்றி பேசுகிறேன்ட்டு இவங்க தான் இவங்களை வளர்த்துக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு துரோகி பட்டமும் கட்டுறது. இந்த மாதிரி பலவிதமான இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. சரி, ஒருத்தவன் இருக்கான், ஃப்ரெஷ் பீஸ் ஒருத்தவன் வரேன், நெல்சன் ஒருத்தவன் வழக்கறிஞரான். இவன் பற்றி என்ன சொல்லணும்னா, உண்மையிலே ஒரு விஷயம், ஒரு 2 பேருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டியது இருக்குது. என்னென்னா, எனக்கு வந்து 2 பேர் வந்து இவனை பற்றி சஜஷன் பண்ணாங்க. ஒருத்தர் நம்ம சப்ஸ்கிரைபர், இப்படி நாம் தமிழர் பற்றி ஒருத்தர் ரொம்ப கேவலமாக தப்பாக பேசிக்கிட்டு இருக்கான், இவனுக்காக நீங்கள் ஒரு வீடியோ பண்ணுங்கன்னு சொல்லி ஒருத்தர். இன்னொருத்தவன் என் சொந்தக்காரன், அவன் பாடுறா நாம் தமிழர் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்காங்க, இதை வச்சு தெரிஞ்சுக்கடா நாம் தமிழர் எப்படி அப்படின்னு சொல்லி அவன் ஒருத்தன் என்னை பாருன்னு சொல்லி 2 பேருமே எனக்கு வந்து வீடியோ அனுப்பியிருக்காங்க. 2 பேருமே அனுப்பின வீடியோ ஒரே வீடியோ தான், சொன்னது ஒரே கருத்து ஒன்று தான். ஆனால் 2 பேருடைய பார்வை வேறு பார்வை. நாம் தமிழர் பற்றி ஒருத்தர் தப்பாக பேசுகிறான், அவனை பற்றி நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி ஒருத்தவரும், நாம் தமிழர் இப்படி தாண்டா தப்பாக பண்ணியிருக்காங்க, அதை ஒருத்தர் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கான் பாரு, அதை பாருன்னு சொல்லி இவன். ஆனால் இவங்க 2 பேருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு தற்கொலையெல்லாம் இருக்காங்கன்னு தெரியாமலே நான் இருந்துக்கிட்டு இருக்கேன் இவ்வளோ நாள். அதுக்காக அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள் எல்லாம் சொல்லலைன்னா நான் இவனை யோசிச்சிருக்க மாட்டேன், இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கான்னு கூட எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ ரொம்ப நன்றி. இப்போ விஷயத்துக்கு வருவோம்.
நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம், இவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அண்ணன் சீமானை வந்து 500 கோடி திமுக வாங்கிட்டாரு. சாட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 கோடி வாங்கியிருக்காரு, 84 லட்சம் வாங்கியிருக்காரு, 74 லட்சம் வாங்கியிருக்காருன்னு சொல்லி ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா அவதூறு பரப்பிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தான். இந்த வீடியோ எப்படியோ நம்ம சாட்டை அவர்களுக்கு போய் சேர்ந்துருச்சு. சாட்டை சாரமான பதிலடி கொடுத்தாரு. எனக்கு அந்த பதிலடி கொடுத்ததில் நான் கூட நினச்சேன், கொஞ்சம் எதுக்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் ஹார்ஷாக போகணுமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனால் இல்லை, ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கவும் பரவாயில்ல. இவர் வந்து அவர்கிட்ட இருந்த அவர் கோபத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. ஒரு நெல்சன் ஒரு பையன் தாவேக்கோட ஆதரவாளராக அறியப்படுறான். அந்த பையன் ஒரு வழக்கறிஞர் போல இருக்கு. மாசம் வந்து 2 கோடி தர்றாங்க திமுகக்கு. நீ நல்ல ஆத்தாள படுக்கும் பிறந்திருந்தா யார் எங்க கிட்ட பணம் கொடுத்தா நீ நிரூபிக்கணும். யார்கிட்ட சீமான 500 கோடி வாங்கினாரு, யார்கிட்ட நான் 2 கோடி வாங்கினேன், திமுக சார்பா எனக்கு பணம் கொடுத்தது யாரு, நிரூபிக்கலன்னா அவன் ஒரு அப்பனுக்கும் ஒரு ஆத்தாளுக்கும் பிறக்கலன்னு என்னன்னா, இப்போ ஒரு தமிழ் தேசியத்துல சீமானன் தான் பார்த்தீங்க அப்படின்னா இது அவரே 500 கோடி வாங்கியிருக்காரு, இவர் 2 கோடி வாங்கியிருக்காருன்னு சொல்லி இந்த அளவுக்கு ஒரு அவதூறு பரப்பிக்கிட்டு இருந்தா கோபம் வருமா வராதா? இப்போ நாம் வந்து நம்ம ஒரு இவ்வளோ பெரிய ஒரு அரசியலை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும்போது தொடர்ந்து அவங்க மேலே அவதூறு பரப்பணும்னு சொல்லி ஒரு அவதூறு பரப்பும்போது உண்மையிலேயே யாராக இருந்தாலுமே கோபம் வரத்தான் செய்யும். அதைத்தான் சாட்டைக்குமே வந்திருக்கு. அவருமே அந்த விஷயத்தை எடுத்து வச்ச கோபம், அவர் அந்த வார்த்தை வேணால் அவர் தப்புன்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் இல்லை, கோபத்தின் வெளிப்பாடு தான் அது. என்ன சொன்னார்னா, நான் இவளை வாங்கியிருக்கேன்னு சொல்கிறீல, அதுக்கு ஆதாரத்தை காட்டு. எப்படி நீ ஆதாரத்தை காட்டு. அதுக்கு 2-3 வார்த்தை சேட்டார். நீ வந்து சரியான ஒரு அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறந்திருந்தீங்கன்னா நீ வந்து எனக்கு ஒரு ஆதாரத்தை காட்டு அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். இவர் கேட்குறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவர் நாம் தமிழர் மேலேயும் சீமான் மேலேயும் சாட்டை மேலேயும் வச்ச அந்த ஒரு அவதூறு. அதுக்கு அவன் என்ன தெரியுமா விஷயம் சொல்லியிருந்தான், இதை வச்சானு எனக்கு வந்து ரொம்ப நெருங்கிய ஒரு சோர்ஸ்லேருந்து எனக்கு கிடச்சிச்சு. அவனை தானே நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம், அந்த சோர்ஸை தாண்டா காட்டுங்கன்னு சொல்லி சாட்டையுமே சொல்லியிருக்காரு. அதை காட்டுன்னு தான் சாட்டையுமே சொன்னார். அதுக்கு தான் அவர் அந்த ஒரு வார்த்தையை எடுத்து விட்டார். அப்படி சொன்னால் தான் எவன் எல்லாம் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு திரியிறானோ அவனுக்கு உரைக்கும்னு. அப்போது எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிச்சுங்க. இந்த விஷயத்தை வந்து இவன் வந்து பார்த்துருப்பான் போல இருக்குது. யார் நெல்சன் பார்த்துட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காப்புல. அப்லோடு பண்ணதில் நான் கூட நினச்சேன், பரவாயில்ல நம்ம அண்ணன் வந்து சோர்ஸு, அதாவது ஆதாரம் என்னன்றதை காட்டுன்னு சொன்ன உடனே இவன் ஆதாரத்தை காட்டத்தான் வந்திருக்கான், எப்படி ஆதாரத்தை காட்ட தான் வந்திருக்கான் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தா, இவன் அந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-22 நிமிஷம் நினைக்கிறேன், ஃபுல் வீடியோ பார்த்துட்டேங்க. ஃபுல் வீடியோ பார்த்ததில் ஆதாரத்தை காட்டவே இல்லைங்க அவன். எனக்கு செம்ம எரிச்சல் ஆயிடுச்சு. சரி, அவர் வந்து அந்த அளவுக்கு கேள்வி கேட்டிருக்காருல, ஆதாரத்தை காட்டுனா ஆதாரத்தை காட்டி தொலைய வேண்டியதாண்டா. வள பேசுனமே நீங்க இருக்கான். அதில் ஒரு இடத்துல என்ன சொன்னா அப்படின்னா, அதுதான் இவனுக்கு வந்து ஆதாரமா என்னன்னா, நாங்கள் வந்து இப்படி இந்த அளவுக்கு அவர் வந்து பணம் வாங்கியிருப்பாரு, அவருக்கு வந்து பணம் போயிருக்குன்னு சொல்றது எதை வச்சு அப்படின்னா, உங்களுடைய செயல்பாடுகளை வச்சு நீங்கள் எப்படி அந்த இப்போ அரசியல் அணுகுறீங்க அப்படின்னு வச்சு. நீங்கள் வந்து இப்போ டிஎம்கே வந்து திட்டுறதே இல்லையே, தாவேக்காவை தானே திட்டிகிட்டு இருக்கீங்க, அதனால நீங்க பணம் வாங்கியிருப்பீங்க. அரசியலை பொறுத்த மட்டும் யார் காசு வாங்கினா அப்படிங்கிறத உங்களால நிரூபிக்க முடியாது. ஏன் முடியாது? அவங்களோட ஸ்டாண்டை வச்சு தான் உங்களால நிரூபிக்க முடியும், என்ன அரசியல் பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது. உன் வாயில ஈயத்தை காய்ச்சி ஊத்த, உன் காதுல கண்ணுலலாம் எதையாச்சும் காய்ச்சி ஊத்தணும்னு சொல்லணும்னு தான் தோணுது. அவர் ஆதாரம் கேட்குறாரு, அதுக்கு தான் வண்டே கிளின்னு கிழிச்சாப்புல. அதை விட்டுவிட்டு நீங்கள் செயல்படுற அந்த செயல்பாடுகளை வச்சு நான் அப்படி சொன்னேன். அதுக்கு தான் கீழே கமெண்ட்ஸில் போய் பார்த்தேன், நிறைய பேருக்கு இவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி தான் போட்டிருந்தானுங்க. அதில் ஒரு 4 நல்ல தமிழ் சங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, அவர் ஆதாரம்னு ஒன்று கேட்டார்ரா, அதை சொல்லாமல் ஏன்டா கொலன்னு பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கானுங்க. அவனுங்களுக்கே தெரிஞ்சிருக்கு, எப்படி அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு இவன் வந்து ஆதாரத்தை காட்டவே இல்லைன்னு. இவன் நெருங்கிய சோர்ஸ்ன்னு சொன்னால அப்படி ஒரு சோர்ஸ் மண்ணும் கிடையாது. இவனுக்கு ஏதோ ஒன்று தோணி இருக்கு, எப்போ பார்த்தாலும் தாவேக்கா போட்டு பொலன்னு பொழக்கிறாரு, அதனால பணம் வாங்கியிருப்பாருன்னு இவனா ஒன்று அடிச்சு விட்டான். அதுக்கு தான் இந்த அளவுக்கு. அதுக்கு ஒரு விஷயம் சொன்னாங்க என்னன்னா, அவர் வந்து இந்த மாதிரி என்னுடைய அம்மாவையும் அப்பாவையும் வந்து எடுத்து பேசிட்டாரு, நான் அவங்க வீட்டை பற்றி பேசவா, அவங்களோட ஒய்ஃபை பற்றி பேசவா, அவங்க குழந்தைய பற்றி பேசவான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். போகக்கூடாது பேசக்கூடாதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஏதாவது ஊர் இடத்துல நான் இந்த கேள்வியை முன் வச்சேன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு பிறந்த பிள்ளை அது உங்களுக்கான பிள்ளையா, இல்லை வந்து நான் அது பேசலை, ஏன்னா அது பேசினேன்னு வைங்களேன் அது வேற மாதிரி போயிட்டு இருக்கும்.
இதுதான் மிகப்பெரிய ஒரு தப்பான அரசியல் நாங்கள் சொல்கிறோம். இவன் என்ன சொல்கிறான்னா, சாட்டை வந்து இது என்னோட அம்மாவையும் அப்பாவையும் எடுத்து பேசியிருக்காருல, இது வந்து டிஎம்கே பண்ணுற மாதிரியே தான் இருக்குது, டிஎம்கே அவங்க பேசுகிற மாதிரியே தான் நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொல்கிறான். அந்த விஷயத்த சொல்கிறான். அதுக்கு நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இப்போ நீ ஒரு விஷயத்த சொன்னியேடா, நான் வந்து உங்கள் ஒய்ஃபை பற்றி பேசவா, உங்கள் குழந்தைய பற்றி பேசவா, அப்படியெல்லாம் நான் பேசினேன்னா அது வந்து ரொம்ப தப்பு, எல்லாம் பேசவான்ட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் இந்த மாதிரிலாம் பேசவான்னு. இதுதான்டா மிகப்பெரிய தப்பான ஒரு அரசியல். இதைத்தானே நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு தான் தாவேக்கா போட்டு அந்த சாட்டை பொலன்னு பொழந்துக்கிட்டு இருக்காரு. அதை தான் சொல்லணும்னு தோணுது. ஆனால் கடைசி வரைக்கும் அவன் சொல்லவே இல்லைங்க. சரியா? இவனுக்கு இன்னொரு விஷயமே கேட்குறேனே, ஏன்னா சாட்டை வந்து ஆதாரம் கேட்டார், இவனால் கொடுக்க முடியல. ஆனால் இவன் ஒரு விஷயம் என்ன சொன்னான்னா, அந்த காவிரி பிரச்சனையில் வந்து ஒரு பையன் இறந்தாலும் நம்ம விக்னேஷன், நம்ம காவிரி செல்வன்னு கூட நாம் தமிழில் சொல்கிறாங்க. ஸோ அந்த பையனுக்கு அவங்களுடைய அம்மாவுக்கு பணம் கொடுக்கணுன்றதுக்காக கலெக்ட் பண்ணிங்களே, அந்த பணத்தை நீங்கள் கொடுத்தீங்களா, அந்த பணம் அவங்களுக்கு போகவே இல்லை அப்படின்னு சொல்லி மறுபடியும் இன்னொரு அவதூறை பரப்பி விட்டான். சரியா? இதுக்கு ஆதாரம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டவும் சாட்டை ஆதாரத்தை போட்டாரு. தண்ணி பிரச்சனை நடக்கும்போது மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை வந்து மேற்கொண்டிருந்தாங்க. அந்த போராட்டத்துல விக்னேஷ் ஒரு தமிழ் தேசிய ஆதரவாளர், அதாவது ஒரு இளைஞர், அந்த காவிரி தண்ணி பிரச்சனைக்காக தீ குளிச்சு இறந்தாப்புல. அந்த பையனுடைய இறப்பு அனுபவத்தை வச்சு அந்த பையனுடைய அம்மாவுக்கு மருத்துவ செலவுன்னு சொல்லி தமிழ் தேசிய சொந்தங்கள் கிட்ட இருந்து தமிழ்நாடு முழுவதுமா உலகம் முழுவதுமா வாழக்கூடிய தமிழ் மக்கள் கிட்ட இருந்து பல லட்சங்களை ஃபண்ட்ரைஸ் பண்ணீங்களா, ஆனா மொத்த காசு கூட அந்த விக்னேஷ் அவங்களுடைய தாயாருக்கு கொடுக்கலையாமே, ஏமாத்திட்டீங்கன்னு சொல்றாங்க. சரிங்க, 4 மாசம் கழிச்சு டிசம்பர் 15 வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு செக் கொடுத்துட்டு போனாங்க. அதோட இருக்கு, நாங்க எதுவுமே கேட்டுக்கல. மணக்குடியில வந்து ஒரு வீர வணக்க பொதுக்கூட்டம் நடத்தினாங்க. சீமான் வந்த போது ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு செக் ஒன்று எழுதி எங்ககிட்ட கொடுத்துட்டு நவம்பர் 8 பண மதிப்பிழப்பு நடவடிக்கையில வந்து நஷ்டமாயிடுச்சு, நாங்க பிறகு வந்து செய்யறோமா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அறிவிப்புலயே 2 லட்சம் தான் அவ்வளவு காசு. சொந்த காசை கஷ்டப்பட்டு 5 லட்சம் ரூபாய் கொடுத்து என் நண்பன், என் உயிர் நண்பன் சுந்தர் சிக்கு 1 லட்சம் ரூபாய் வாங்கி பாக்கியராஜ் தான் இருக்கான். சுந்தர் சிக்கு போய் அவன் தான் வாங்கிட்டு வந்தான். என் நண்பன் எனக்கு கொடுத்தான். காசு கொடுக்கணும். அந்த 10 லட்சம் ரூபாயை கொடுக்கறதுக்கு நாங்க பட்ட பாடு உலகத்துல யாருக்கும் சொல்ல முடியாது. சரியா? இவன் கேட்ட ஆதாரத்துக்கு சாட்டை ஒரு ஆதாரம் கொடுத்துட்டாரு. என்னன்னா, நாம் தமிழர் சைட்ல இருந்து அவங்களுடைய அம்மாவோட அக்கௌண்ட்டுக்கு 10 லட்சம் ரூபா அவங்க அம்மாவுக்கு அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லி சாட்டை ஒரு ஆதாரத்தை காட்டிட்டார். சரியா? இப்போது சாட்டை இவங்கிட்ட ஒரு ஆதாரம் கேட்டார், கொடுத்தானா? ஏன்னா எவங்கிட்ட உண்மை இருக்குது, எவங்கிட்ட சரியான ப்ரூஃப் இருக்கோ அதை வச்சு பேசணும். இவன் வைக்கிற ஃபுல்லாக அவதூறு. அப்போ நீங்கள் நல்லா இவனு யோசிச்சுக்கணும். இவன் கேட்டதுக்கு ஆதாரத்தை சாட்டை கொடுத்துட்டாரு. ஆனால் இவன் பரப்புன அவதூறுக்கு ஆதாரத்தை இவன் கொடுக்கறதுக்கு யார் பொறுப்பு? இவன் தான் பொறுப்பு. அப்போ இவன் தான் கொடுத்துருக்கணும். கொடுக்க முடியலை. அப்போது நீ பரப்புனது அவதூறு, பொய் செய்தி, பொய் அப்படின்றது இதுலேருந்தே தெரியுதா? இதுக்குத்தான் சாட்டை கோவப்பட்டு அந்த வார்த்தையை சொன்னார். அதுக்கு இன்னொரு விஷயம் ஒன்று சொன்னாங்க. இவன் என்ன சொல்லியிருக்கானா, எல்லாரையும் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக வெளுன்னு வெளுப்பார். அணில் வருவல், இந்த வருவல், அந்த வருவல். ஆனால் டிஎம்கேவை மட்டும் சாஃப்ட் வருவல் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னால், நான் சொல்கிறேன், ஒரு வீடியோ நான் உனக்கு காட்டுறேன். எப்படி? நான் உனக்கு ஒரு வீடியோ காட்டுறேன். அதில் சாட்டை எந்த மாதிரி சாஃப்ட் வருவலை யூஸ் பண்ணியிருக்காருன்னு இவனும் பார்க்கட்டும். 100 வீடியோ அணில் வருவல், 100 வீடியோ விஜய் வருவல், ஒரு 10 வீடியோ திமுக சாஃப்ட் வருவல். அது என்னடா சொன்னான் சாஃப்ட் வருவல். உங்க அப்பன் ஏகேஆர் பிகேஆர் கல்ல வெட்டி வித்தீங்களுக்கு இவ்வளவு கோவலா வந்து, கல்ல வெட்டி கடத்துற கம்நாட்டிகளுக்கு இந்த கோபம் ஆகாது. மலைய உடைச்சு வித்தீங்களா இல்லடா? மலைய உடைச்சு நீங்க வித்தீங்களா இல்ல? நான் சொன்னது பொய்னா நீ ஆம்பளனா என் மேல வழக்கு போடுறா. வாங்கி தின்றுக்காப்ல ஒரு குவார்டர் பேசுது. ஏகேஆர் வர சொல்லுங்க. ஏகேஆர் பிகேஆர் மலைய உடைச்சு திங்கிறவங்கள மரியாதை கொடுக்க முடியாது. அயோக்கிய பயலுக்கெல்லாம் மரியாதை கிடையாது. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னொரு அவதூறு என்ன பரப்புனா, நத்தம் சிவசங்கர் அண்ணன் இருக்காருல்ல, அவரை வந்து நத்தத்தில் நிற்க வைக்காம எதுக்காக அம்பாசமுத்திரத்தில் நிற்க வச்சிங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டான். சரியா? இந்த கேள்வி இங்கே இருக்கட்டும். நான் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் எடுத்து வைக்கிறேன். என்ன அப்படின்னா, அண்ணன் சீமான் வந்து காரைக்குடியில் நின்னார். இவனுடைய கருத்து என்னன்னா, காரைக்குடியில் அண்ணன் வந்து ஜெயிக்க மாட்டாருன்னு தெரியும்.
ஏன்னா அங்கே இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா தேவர் ஓட்டு அதிகம். இன்னும் 2-3 கேஸ்ட்டெல்லாம் சொல்லி அந்த கேஸ்ட்டு தான் அங்கே அதிகம். இவர் வந்து நம்ம அண்ணன் சீமான் வந்து நாடார் கேஸ்ட்டு. எதுக்காக இவர் போய் அங்கே நின்னார்? ஏன்னா இவர் ஜெயிக்க மாட்டார்னு தெரியும். ஜெயிக்க மாட்டார்னு தெரிஞ்சு தான் வேணுக்குனே போய் அந்த இடத்துல போய் நின்னார். சரியா? இப்போ வந்து இவன் சொல்கிறது படி வச்சோம் அப்படின்னா அண்ணன் வந்து சாதி பார்த்து அது யார் எந்த இடத்துலையுமே ஆள் நிப்பாட்டலை அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை ஒன்று வைக்கிறான். சரியா? அடுத்து இங்கே சிவசங்கர் அண்ணனோடதுக்கு வருவோம். சிவசங்கர் அண்ணனோடது வந்து என்னன்னா, அண்ணன் வந்து நத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பேர் வாங்கி வச்சுருந்தாரு. ஆனால் இவரை அம்பாசமுத்திரத்தில் கொண்டு போய் போட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னான். இதுக்கு சாட்டை அண்ணன் ஒரு விஷயம் சொன்னார். பட் எனக்கு அது கிளியர் கட்டாக தெரியல. ஏன்னா நிறைய விஷயத்தை நான் இது எடுத்து வச்சுருந்ததுனால அந்த ஒரு இதை மட்டும் பிள்ளை மாறா ஏதோ ஒரு விஷயம் அந்த இதை வச்சு தான் நாங்கள் வந்து சிவசங்கரனை வந்து அம்பாசமுத்திரத்தில் வந்து அண்ணன் வந்து நிப்பாட்டினார். நத்தம் சிவசங்கரனை வந்து எதுக்கு வந்து அம்பையில் கொண்டு சீமான் நிப்பாட்டுறாரு? நத்தம் சிவசங்கரன் கஷ்டப்பட்டு நத்தத்தில் வந்து கடுமையாக உழைச்சி வச்சிருந்தாரு. நத்தத்திலே அவர் நின்றுந்தாருன்னா அவர் வெற்றி பெற்றிருப்பாரு. அதனால நத்தத்திலிருந்து அவர் எடுத்துட்டா திமுக ஜெயிச்சிரும். இப்படி திமுக பல கோடியில வாங்கிட்டு நத்தம் தொகுதியிலிருந்து இவரை நகர்த்தி கொண்டு போய் அங்க நிப்பாட்டிருக்காருன்றாப்ல. நத்தம் சிவசங்கரன் வந்து ஒரு 2 ஆண்டு காலமாக கட்சி பணிகளில் ஈடுபடல. அவர் வந்து அமைதியா தான் இருந்தார். அதுக்கப்புறம் சீமான் அவர்களா நத்தம் சிவசங்கரனை அழைச்சி, டே வாடா நீ வந்து இந்த தொகுதியில போய் போட்டி போடு அப்படின்னு சொல்லி கிடைக்கிறார். நத்தத்துல அவர் போட்டி போட சொல்லவும் இல்ல, அவரை விளக்க சொல்லவும் இல்ல. நத்தத்துல இந்த முறை வந்து ஒரு பெண் வேட்பாளரை நிப்பாட்டணும் அப்படின்னு கட்சி முடிவெடுக்குது. பக்கத்துல பல்வேறு மற்ற தொகுதிகளில் வேற வேற சமூக பிரதிநிதித்துவ அடிப்படையில் நாம் தொகுதி சீட்டு வழங்க வேண்டியிருக்கு. அண்ட் சீமான் அவர்கள் வந்து நத்தம் சிவசங்கரன்ல வந்து ஏன் நத்தத்துல போட்டி போட வைக்கலன்னு கேட்கிற இந்த நெல்சன் தமிழ்நாடு முழுக்க 106 வேட்பாளர்கள் அதிமுக, பாஜக, திமுக இருந்து கடன் வாங்கி போட்டிருக்காரு. அது யாரை வீழ்த்துறதுக்காக, யாருக்கு ஆதரவு போட்டாரு? ஏன்னா 2 வருஷம் வந்து சிவசங்கரன் வந்து கட்சியில் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி அப்புறம் வந்து அண்ணன் வந்து கூப்பிட்டு அவங்கள நிப்பாட்டினாங்க. அது மட்டும் கிடையாது, நத்தத்தில் வந்து ஒரு பெண் வேட்பாளரை நிப்பாட்டணும் அப்படின்றதுக்காக அங்கே பெண் வேட்பாளரை நிப்பாட்டினாங்கன்னு சொல்லி அந்த இதையுமே சொல்லிட்டாரு. சரியா? இப்போ போட்டிருக்கிற வீடியோவில் என்ன சொல்லியிருக்கான்னா, இவங்க தான் ஜாதி பார்த்து வேட்பாளர் நிப்பாட்ட மாட்டாங்களே, ஆனால் இப்போ மட்டும் எப்படி சிவசங்கரனை அந்த பிள்ளைமார் அப்படின்னு ஒரு இதை வச்சு பண்ணுறாங்க? அப்போது நாம் தமிழர் சாதி பார்த்து தான் வேட்பாளர் நிப்பாட்டினாங்கன்னு இப்போ உறுதியாயிடுச்சுன்னு சொல்லி ஒரு உருட்டிக்கிட்டு இருக்கான். லைக் வந்து நத்தம் தொகுதியில் நீங்கள் இன்னொரு விஷயம் சொல்கிறீங்க, பிள்ளை மாற இருக்கிறதுனால நாங்கள் அங்கே தூக்கி போட்டோம் அப்படின்னு. அப்போ நீங்களும் எல்லா கட்சிக்காரங்கள மாதிரி கேஸ்ட் பாலிடிக்ஸ் பார்க்குறது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்போ நீங்களே ஒத்துக்கிட்டீங்க இவர் பிள்ளை மாறுங்கிறதுக்காக நாங்கள் அம்பை தூக்கி போட்டோம். நான் ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு இடத்துல வந்து நாம் தமிழருக்கு தான் நாம் தமிழர் பண்ணுற அந்த விஷயத்த சொல்கிறேன். என்னன்னா, அவங்க எல்லாருக்குமே பொதுவான ஒன்று கட்சி, தமிழ்நாட்டுக்கு பொதுவான கட்சி. இப்போ நம்ம சீமான் அண்ணே ஃபஸ்ட்டு வந்து கடலூரில் நின்னார், அதுக்கப்புறம் திருவெற்றியூர், இப்போ பார்த்தீங்கன்னா காரைக்குடி. ஒரே இடத்துல நிலையாக ஒரு இடத்துல நம்ம நிற்கக்கூடாது, சுற்றி எல்லாருக்குமே நம்மளை பற்றி தெரியணும். ஏன்னா இப்போ சிவசங்கர் அண்ணே நத்தமில் இருந்தாலும் நல்லா வேலை பார்ப்பார், அம்பாசமுத்திரத்தில் இருந்தாலும் வேலை பார்ப்பார். சரியா? இப்போ இந்த வாட்டி இங்கே ஒருத்தர் வந்து வேட்பாளரை நிற்கிறாருன்னா அடுத்த வாட்டி பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துல வேட்பாளரை நிப்பாடுவாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழரில் மேலே இருக்கிறவங்க அது ஃபுல்லாக அதெல்லாம் இது பண்ணி 117 ஆண்கள் 117 பெண்கள் சொல்லி அந்த ஒரு கட்டமைப்பு படி தான் அது வருது. சரியா? ஆனால் இது ஒரு தெரியாத மக்கு சாம்பிராணி. எதுக்கு இவர் எங்கே நிப்பாட்டினார், எதுக்கு அவங்க அப்படி? ஆனால் அண்ணன் சீமானன்ட்ட சொல்லி, அண்ணே நீங்கள் வந்து எங்கெல்லாம் வேட்பாளர் நிப்பாட்டுறீங்களோ அங்கே இருந்த வேட்பாளரில் நம்ம நெல்சன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு ஃபோனை போட்டு இங்கே நிப்பாட்டினா சரியாக வருமாப்பா, இங்கே நிப்பாட்டினா சரியாக வருமானு அவன்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் நிப்பாட்டுங்கன்னு சொல்கிறேன். கேனத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கான். இங்கே ஒருத்தர் இப்படி நிப்பாட்டிக்கிட்டு இருக்காரு. அதாவது தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சீமான் வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா அறிவிச்சு விட்டுட்டாரு, வேட்பாளர் எல்லாம் அறிவிச்சு அவங்கள வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அங்கே தாவேக்கால இவன் தாவேக்காக தான் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். தாவேக்கால பார்த்தீங்கன்னா முழுக்க எவன் வந்து அந்த வேஸ்ட்டுன்னு சொல்லி தூக்கி போடுவாங்களோ அதை எடுத்து நம்ம அதில் வந்து ஒட்ட வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா, நான் அந்த ஒரு கிரிமினலோட பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. அதில் 40% இவங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்கிறவங்களா தான் இது சேர்த்து வச்சுருக்காரு. இதை பற்றி நீங்கள் பேச மாட்டிங்களா? இவன் தான் சொன்னால் டிஎம்கே மாதிரியே இது பண்ணுறீங்க, டிஎம்கே வந்து வெறுக்கணுன்றதுக்காக நான் தாவேக்காவுக்கு போனேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் தாவேக்காவே பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கேலேருந்தும் ஏடிஎம்கேலேருந்து வெளியே வந்தவங்களை தாண்டா சேர்த்து வச்சுருக்காங்க. அப்போ இதில் இவங்க என்னடா மாற்றுன்ற மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது. இது தெரியாது இந்த மக்கு சாம்பிராணிக்கு. ஸோ அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லிக்குவான், ஒவ்வொரு வீடியோலையும் நான் நாம் தமிழரை பார்த்து தான் வளர்ந்தேன், நான் நாம் தமிழர் பார்த்து தான் வளர்ந்தேன்னு சொல்லுவான். அதெல்லாம் சொல்லிக்காதடா,
சொல்லிக்காத, நீ பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது நாம் தமிழரை பார்த்து வளர்ந்தது மாதிரியே தெரியலன்ற மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது. சரி, அடுத்த ஒரு விஷயம். ஸோ அந்த புலிக்கொடி மேட்ரு அதை பற்றியுமே பேசுவோம். அதில் ஒரு பெரிய ஒரு ஆள் நம்ம பாரி ஓலன் இருக்காப்புல, அதுலேயும் ஒன்று இருக்காப்புல, அதை பற்றி நம்ம பேசி ஆகணும். என்னன்னா அந்த புலிக்கொடியில் வந்து அந்த பசங்க வந்து காலில் மிதித்து பண்ணதுனால இப்போ வந்து மன்னிப்பும் கேட்டாங்க. அந்த வீடியோ நம்ம பார்த்தோம். மன்னிப்பு கேட்டதுக்கு பாரி ஓலன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருப்பாப்புல. எதுக்குன்னா, அதாவது சீமான் வந்து சோழர் வச்சுருந்தாங்க அந்த கொடியை, அதுக்கப்புறம் நம்ம தேசிய தலைவர் வச்சுருந்தாரு, இப்போ வந்து இவங்க வச்சுருக்காங்க. தேசிய தலைவர் வச்சுருந்த கொடியில் பார்த்திங்க அப்படின்னா 2 துவக்கு இருக்கும், அந்த புலியை சுற்றி பார்த்திங்கன்னா புல்லட்ஸ் இருக்கும். சரியா, அடுத்த பாயிண்ட் தான் மிகப்பெரிய ஒரு இது. அதை வந்து சீமான் அவர்கள் எடுத்துக்கிட்டு நாம் தமிழருக்கு வச்சுக்கிட்டாங்க, அந்த துவக்கை எடுத்துட்டாங்க. அந்த புலியை சுற்றி பார்த்திங்கன்னா புல்லட்ஸ் இருக்கும், புல்லட்ஸ் எடுத்துகிட்டு சூரியனை வச்சாங்க. எப்படி சூரியனை வச்சுக்கிட்டாரு, ஆனால் சூரியன் எதுக்கு வச்சாருன்னு எனக்கு அப்போது தெரியலை. எப்படி இவர் நாம் தமிழரில் இருக்கும்போது தெரியலையா, இப்போ தான் இவருக்கு யானை உதயம் வந்திருக்கான். கொடியில் வந்து பார்த்தீங்கன்னா துவக்கு துப்பாக்கியுடைய புல்லட்ஸ் இருக்கும். ஆனா இவங்க வந்து அதுல இருக்க அந்த புளியை மட்டும் எடுத்துட்டு அப்புறம் சூரியன் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அது இப்ப சூரியன் ஏன் வச்சாங்கன்னு இப்பதான் எனக்கு புரியுது, முன்னாடிலாம் புரியல, இப்ப புரியுது. ஸோ சூரியன் வச்சுட்டாங்க. சரியா, நான் இவனுக்கே இன்னொரு விஷயம் கேட்குறேனே, பாரி ஓலனுக்கு என்னன்னா, அதாவது அப்போ உங்களுக்கு இந்த விஷயம் தெரியலை, இப்போ உங்களுக்கு தெரிய வந்துச்சு. சரியா, இதே விஷயத்தை தானே நாம் தமிழருமே பெரியார் விஷயத்தில் தன்னுடைய கொள்கை வழிகாட்டி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி பெரியாரை வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஏற்றுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவரை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் வந்து அவர் வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இப்போ ஒரு ஸ்டாண்டில் இருக்காங்க. இதை எத்தனை வீடியோவில் இவன் தப்பாக பேசியிருப்பான் சொல்லுங்கள்? எத்தனை வீடியோவில் தப்பாக பேசியிருப்பான்? பெரியார் அப்போ அப்படி பேசுனீங்க, நான் அப்போ வந்து பெரியார் எனக்கு வந்து அவர் இப்படிலாம் பண்ணாருன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, ஆனால் அதை வந்து நீங்கள் யாராச்சும் கேட்டிங்களா? இப்போ நான் வெளியே வந்து பெரியாரை வந்து நான் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன், இப்போ நீங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நீங்கள் பண்ண தப்பு, அப்போ அப்படி பேசிட்டு இப்போ இப்படி பேசுகிறீங்கன்னு. இப்போ நான் உன்ட்ட கேட்குறேன், அப்போ நீ சேர்ந்துருக்கும்போது அந்த சூரியன் வடிவம் இல்லையா? இப்போ தான் சூரியன் வடிவம் வந்துச்சா? அப்போ நீங்கள் பேசுனது இப்போ வந்து உங்களுக்கு தெளிவு பிறந்திருக்கு அப்படின்னா அது வேறு, இவங்களுக்கு இப்போ தெளிவு வந்திருக்கு அப்படின்னா அது வேறு. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இப்போ நீ அந்த சூரியனை வச்சு என்னத்தை சொல்ல வர்ற? நாம் தமிழர் டிஎம்கேனா? கொடி எப்போ இது வடிவமைச்சாங்க? அந்த காலகட்டத்திலே நாம் தமிழர் கட்சியாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த வந்து வடிவமைச்சாச்சு. வடிவமைச்சதை இப்போ வந்து சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னா எவ்வளோ பெரிய நீ இது தில்லாலங்கடிக்காரன்னு சொல்லு. இதெல்லாம் பார்க்கும்போது கேட்கும்போது செம்ம டென்ஷன் ஆகுதுங்க உண்மையிலே. இந்த புலிக்கொடியை அதுக்கு ஒன்று சொல்கிறான், புலிக்கொடியை இங்கே எதுக்கு எடுத்துக்கிட்டாங்க, இவங்க தானாக ஒன்று உருவாக்கி அதை எடுத்துருக்கணும்னு. நீ யார் முதல்ல அதை சொல்கிறதுக்கு? நீ யார் முதல்ல? நீ தான் இந்த கொடியும் அசிங்கப்படுத்துகிற, நாம் தமிழர் கட்சியும் அசிங்கப்படுத்துகிற, எல்லாத்தையும் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க. அசிங்கப்படுத்துகிறேன்ற பேரில் இவன் தான் அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்காப்புல. சரி, அடுத்தது கடைசியாக இவங்க போட்ட அந்த ஒரு ஃபேக்ட் செக்கில் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஃபேக்ட் செக்கு, அதாவது இதுக்கு முன்னாடி ஒருத்தன் வந்து ரிப்போர்ட்டர், அதாவது பத்திரிக்கையாளர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணங்கிட்டே போய் இது பண்ணி அதுக்கு இப்போ பயங்கரமான அடி வாங்கினான். என்ன அப்படின்னா, அந்த எள்ளுவாய பூக்களே அப்படின்னு சொல்லி நம்ம அண்ணன் தான் அந்த பாட்டை பாடினார். அதை வந்து வெற்றிமாறனும் ஜிவி பிரகாஷும் என்கிட்ட கேட்டாங்க, நான் தான் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பெருந்தன்மையாக சொன்ன அந்த விஷயத்த இன்னொரு இடத்துல அவ்வளோ கேலி கிண்டலாக பேசி சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு அப்புறம் வெற்றிமாறனும் சரி ஜிவி பிரகாஷும், ஆமாம் சீமான் அவர்கள் வந்து ஒரு கல்லூரியில் அந்த பாட்டை பாடினதுக்கு அப்புறம் தான் நாங்கள் போய் அது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் போய் கேட்டு அந்த கிரெடிட்டை நாங்கள் அது அந்த ஒரு இதை வந்து நாங்கள் எடுத்துக்குவான்னு கேட்டு அவருக்கு சொன்னதுக்கப்புறம் தான் நாங்கள் அந்த வீடியோ அந்த பாட்டையே அந்த படத்தில் வச்சோன்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் இந்த பத்திரிக்கையாளரே காணோம். அந்த அவனையே காணும், அவனை வச்சு செய்யன்னு செஞ்சுருப்பாங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் என் கண்ணில் இப்போ வரைக்குமே அவன் தெரியவே இல்லை. அடுத்து இப்போ ரீசெண்டாக அந்த ஒரு வட்ட வட்ட பாறையிலே அப்படின்னு சொல்லி ஒரு சாங் வரும்ல, அது நம்ம நிறைய இடத்துல பாடி நம்ம கேட்டிருப்போம். ஆனால் இப்போ அது வந்து ஒரு படத்தில் வந்துச்சா, அது எடுத்துகிட்டு வந்து இப்போ காட்டி பார்த்தீங்களா, சீமான் சொல்லிக்கிட்டு இருந்தார், நான் வந்து ஏற்கனவே அந்த பாட்டை பாடினேன், நான் அவர் தான் பாடினேன் அப்படின்னு சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இது ஏற்கனவே ஒரு படத்தில் வந்திருக்கு, அதை இவர் பாடிட்டு இவர் ஏன் பாட்டுன்னு சொல்லிகிட்டு இருக்காருன்னு. அட தற்குறி முண்டங்களா, அந்த படத்தை எடுத்தது அந்த பாட்டு அவர் எடுத்த படத்தில் உள்ள பாட்டுறா, அந்த படத்தில் நல்லா பாருங்கடா. கீழே டைரக்ஷன் எப்படி டைரக்ஷன் பை சீமான்னு வந்திருக்கும். அதாவது ஒரு மூளையற்ற முட்டாள் கூட்டம், எல்லாத்தையுமே அறகுறையாவே தெரிஞ்சுக்கிற ஒரு கூட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இது ஒரு எடுத்துக்காட்டு. இந்த வட்ட வட்ட பார்ல பாட்டு இருக்குல்ல,
இது முதல்ல அன்னை கல்லூரியில தான் அண்ணன் சீமான் பாடுறாங்க 2017. அந்த பாட்ட படமும் நானும் இருக்கிறேன். இன்னைக்கு வந்து இது படத்தோட பாட்டு. ஆமா, ஒரு படத்துல வந்துச்சு, அதே கிளிப் எடுத்து போட்டுருக்காங்கல்ல. அட அரகுர முண்டங்களா, அந்த பாட்டு முடியும் போது எழுத்து இயக்கம் சீமான்னு வருது. அண்ணன் சீமானுடைய திரைப்படம் வீரநடை படத்தினுடைய டைட்டில் சாங் தான் இந்த பாட்டு. அந்த படத்தை எழுதி இயக்கியது அண்ணன் சீமான் அவர்கள் தான். அந்த படத்துல தான் நாமுத்துக்குமார், தாமரை போன்றவர்கள் அண்ணன் சீமானால் முதலாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தப்படுறாங்க. இழுவைய பூக்களைய பாட்டு கூட இன்ஸ்பிரேஷனா இத வந்து கவிஞர் யுகபாரதி அவர்களும் வெற்றிமாறன் அவர்களும் ஜி பிரகாஷ் உறுதிப்படுத்திருக்காங்க. இவங்க உடனே அதுக்கு வெரிஃபை பண்ணிக்கிட்டு ஃபேக்ட் செக் பண்ணிட்டு அப்படியா இப்படியானாங்க. இந்த மாதிரி ஃபேக்ட் செக் பண்ணியே இவங்களுக்கு ஓஞ்சி போயிடுவோம் போல இருக்கு. அதே மாதிரி தான் இவனுங்க வந்து நிறைய விஷயத்தை நம்மளை எடுத்துகிட்டு வருவானுங்க. AK-74, அரிசி கப்பல், ஆமை கறி சாப்பிட்டது, இது எல்லாத்தையுமே இதைத்தான் இந்த மாதிரி அவதூறை மட்டும்தான் இவர் நம்ம அண்ணன் மேலேயும் நாம் தமிழர் மேலேயும் பரப்ப முடியும். கொள்கையாக நம்ம போய் கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே இவங்களுக்கு சொல்ல தெரியாது. ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ நல்லா பெருசாக போயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோ வேணும் அப்படின்னா அதையுமே மென்ஷன் பண்ணுங்கள், நம்ம வச்சு செய்வோம். உங்களுக்கு இந்த மாதிரி யாராச்சும் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா அதையுமே நமக்கு வந்து ஒரு இதாக போட்டு விடுங்க. நானும் போய் பார்த்து அதில் என்னென்னலாம் சரியாக இருக்குன்றத தப்பாக இருக்குன்றத பார்த்து நானும் ஒரு வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.